ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பலமுறை இந்த வராகி அம்மா உன்னை தேடி தேடி வந்தாலும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ என்னை அலட்சியம் செய்ய போகிறாய்? இப்போதாவது கேட்க வந்தியே, இதுவே என் மனசுக்கு சந்தோஷம்தான். இனிமேலாவது நான் சொல்வதை முழுவதுமாக கேளு. ஏன்னா என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது. நான் சொன்னதை நிச்சயமாக உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேன். நான் உன்னுடைய தவறையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எதுக்காக நேருக்கு நேராக வந்து சொல்கிறேன் தெரியுமா? நீ யார் முன்பாகவும் தலை குனிஞ்சிடக்கூடாது, உன் தப்பை திருத்திக்கணுங்கிறதுக்காக தான். எப்போதுமே பதிவுகளில் உன்னுடைய அக்கறையை வெளிப்படுத்தும் விதமாக, நான் உன் மேலே வச்சிருக்க பாசத்தையும் அக்கறையையும் காட்டும் விதமாக உனக்கான நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் உனக்கு பெருசாக பேச தெரியலை, உனக்கு சில விஷயங்களில் பக்குவமாக நடந்துக்கவும் தெரியலை. ஆனால் பல பேர் அவங்க செஞ்ச தவறையெல்லாம் நல்லா செஞ்சுட்டு தன்னுடைய பேச்சு திறமையின் மூலமாக தன்னை நியாயப்படுத்திக்கிட்டு உன்னை குற்றவாளியாக காட்டலாம் நினைக்கிறாங்க. அப்படி தன் பேச்சு திறமையால் தன்னை சரியானவனாக காட்டிக்கொள்ளும் மனிதர்களிடம் நீ விட்டு கொடுத்து போயிடக்கூடாது, அவங்கள விட்டு விலகி போயிடணுன்று தான் உனக்கான நல்லதை சொல்வதற்காக நான் தேடி தேடி வருகிறேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருக்கும்போது உனக்கே தெரியாமல் யாராவது ஒருவர் துயர் துடைக்க வந்தார்னா அவர் ரூபத்தில் நான் தான் வர்றேங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த உலக வாழ்வில் நீ உறவுகளை நேசிக்க தெரிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி நிற்கவும் தயாராக இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் மிகவும் போலியானது. நீ நல்லவங்க நம்புனவங்களே உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம், உனக்கு துரோகம் செய்யலாம். அப்போது அவர்களை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்கிறனே, அவர்களிடமிருந்து ஒதுங்கி நிற்கவும் அவங்கள நினச்சி கவலைப்படாமல் வாழவும் கூட தயாராக இருக்க வேண்டும் என் செல்லமே. இந்த உலகத்தில் எதை எப்போ வேணும்னாலும் காசு கொடுத்து வாங்கிடலான்னு மனிதர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனிதன் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான 10 விஷயங்களை கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதை பற்றி சொல்கிறேன். அந்த 10 விஷயங்களையும் உனக்குள்ள எப்போதும் நீ வச்சுக்கோ. அன்பும் மரியாதையும் பொறுமையும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவும் ஒற்றுமையும் மௌனமும் விசுவாசமும் புத்திசாலித்தனமும் இது எல்லாமே இயல்பாக உனக்குள்ள வர வேண்டிய விஷயங்கள். இதை யாராலையும் காசு கொடுத்து பெறவோ அடுத்தவங்களுக்கு தரவோ முடியாது. நீ எப்போதும் எல்லார் மீதும் அன்பாக இரு, மரியாதை கொடுத்து பொறுமையாக பேசி பழகு. சந்தோஷமான விஷயங்கள் நடந்தால் நிம்மதியாக இரு. என்ன நடந்தாலும் அதை பகுத்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு. எல்லார்கிட்டையும் ஒற்றுமையாக நல்ல பிள்ளையாக நடந்துக்கோ. மௌனமாக இரு, புத்திசாலித்தனமாக யோசி. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக செய்து தர இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? தேங்காயை உடைச்சா செதறி போயிருமே நினச்சிக்கிட்டு முழு தேங்காயை அப்படியே வச்சுருந்தா ஒரு கட்டத்துக்கு மேலே அது அழுகி போயிடும். அதே போல தான் நம்ம பேசுனா எங்கே பிரச்சனை வந்துடுமோ நினச்சி உறவுகளிடம் நீ சில உண்மைகளை பேசாமல் இருந்தால் கடைசியில் நீதான் குற்றவாளியாக மாறி அழுக வேண்டியதாக இருக்கும். தேங்காய் சும்மா இருந்தால் அழுகி போகிறது போல நீயும் சும்மாவே இருந்தால் அழுகத்தான் வேணும். நீ எப்போதும் அழுகக்கூடாது, கண்ணீர் வடிக்கக்கூடாது, கவலையை நினச்சி வாடக்கூடாது. அதனால தான் பேச வேண்டிய இடத்துல சரியான விஷயங்களை சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பொறுமையாக நிதானமாக பேசுன்னு சொல்கிறேன். நீ நேர்மையாக வாழணும்னு நினைக்கும் போது சில துரோகங்களையும் துரோகிகளையும் கடந்து வந்துதான் ஆகணுங்கிறத புரிந்து கொள்ளேன்னு செல்லமே. ஏன்னா எல்லாரும் நேர்மையாக இல்லாத காரணத்தால் நீ நேர்மையாக வாழ்வதை யாரும் பொறுக்க மாட்டார்கள், விரும்பவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நேர்மையாக நியாயமாக வாழ நினைக்கிற உனக்கு எதிராக அவர்கள் பல சதி வேலைகளை செய்யலாம். ஆனால் நீதான் எதையும் கண்டுக்காம தாண்டி போகணும். நீ ஒதுங்கி நிற்பதால் சில பேருக்கு நன்மை கிடைக்கும் நீ நினச்சினா அவர்களை விட்டு தள்ளி நிற்பதில் தவறில்லை தானே. நேர்மையும் உண்மையும் விலை உயர்ந்த பரிசுகளாக இருக்கு. எல்லா மனிதர்களிடமிருந்தும் அதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நீ உண்மையாக இருக்கிறாய். நீ நேர்மையாக இருக்கும்போது, நேர்மையை பேசக்கூடிய ஆளாக இருக்கும்போது உன்னை எல்லாரும் எதிரியாகத்தான் பார்ப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆளுக்கேற்ற மாதிரி பேச கற்றுக்கிட்டினா உன்னை தான் நல்லவே நீ தான் மிகப்பெரிய சொந்தம்னு
உறவுகள் வரிசையில் உன்னை பெரிய ஆளாக முதல் ஆளாக வைத்திருப்பார்கள். ஆனால் அதுக்காக மனிதர்கள் வேணும், சொந்த பந்தங்கள் வேணும்னு நீ நீதி நேர்மை நியாயத்தை மீறி ஆளுக்கேற்றார் போல பொய்யாக நடிக்க வேணாம். எப்போவுமே நீ நீயாக இரு. கருத்து சொல்வதை விட கடந்து போகிறதுக்கு தான் அதிக பக்குவம் தேவைப்படும். எல்லா இடத்துலையும் எதையாவது பேசி வச்சிடலாம். ஆனால் எல்லா இடங்களிலும் எதையும் பேசாமல் அமைதியாக கடந்து போகக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு என் செல்லமே. தனிமை உன்னை அரை பைத்தியம் ஆக்கி விடுகிறது. அதிலிருந்து தப்பிக்க நீ யாராவது ஒரு நல்லவங்க துணை கிடைக்குமா, நட்பு கிடைக்குமான்னு தேடுற. ஆனால் நீ அப்படி தேடி போனவர்களே கூட உன்னை முழு பைத்தியம் ஆக்கிவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. எப்போவுமே யாரையுமே எதிர்பார்க்காம உனக்கான ஆறுதலையும் தைரியத்தையும் நீயே உனக்குள்ள உருவாக்கு. எல்லா சின்ன சின்ன விஷயங்களிலும் உனக்கான சந்தோஷத்தை நான் வச்சிருக்கேன். சந்தோஷம் என்பது சின்ன விஷயம் கிடையாது என் செல்லமே. சுயநலங்கிறது எப்போ மனிதனுக்கு வந்ததோ அப்போதே அன்பு பாசம் எல்லாமே செத்து போயிடுச்சு. நீ யாரையாவது முழுசாக நம்பினா அவர்கள் எப்போது எப்படி மாறுவார்கள் என எனக்கே சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அல்ல, நொடிக்கு நொடி மாறக்கூடியவர்களாக இருக்காங்க. நீதான் பக்குவத்தோட எல்லாரையுமே சமாளிக்கணும் என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை பற்றி 1000 குறைகள் சொல்லலாம். ஆனால் உன் இடத்துல இருந்து வாழ்ந்து பார்த்தாதானே அவங்களால என்ன செய்ய முடியும்னு தெரியும். அப்படிதான் உன்னை யாராவது குறை சொல்லும்போது நீ அவர்களை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். என்னை பற்றி நீங்கள் குறை சொல்வதற்கு முன்பாக நான் வாழுகிற இந்த வாழ்க்கையை ஒரு தடவையாவது நீங்கள் வாழ்ந்து பாருங்கன்னு சொல்லு. அவங்க மட்டும் அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ இருக்கிற பக்கம் கூட திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களை விட மிகவும் தைரியமாக, நேர்மையாக, நியாயமாக உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் எதிர்கொண்டு நீ சமாளிக்கப்படாத பாடுபடுவது எனக்கு தானே தெரியும். உன் மனசில் பட்டதையெல்லாம் நீ சொல்லும்போது சில இடங்களில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆனால் சில இடங்களில் அதுவே பிரச்சனைக்கு ஆரம்பமாகவும் ஆகிவிடும். அதனால தான் மனசில் பட்டதை எல்லா இடங்களிலும் பேசாமல் எங்கே பேசணும், எதை பேசணும்னு யோசித்து பேசக்கூடிய பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோன்னு நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே நான் எல்லா விஷயங்களையும் கொடுத்து தான் வச்சுருக்கேன். ஆனாலும் கூட மனிதன் நிம்மதி இல்லாமல் ஏன் வாழ்கிறான் தெரியுமா? அமிர்தமே கிடைச்சாலும் அதைவிட சிறப்பாக இன்னொன்று கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்திருப்பது தான். நீ எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறத கேளு. கடலில் கல் எரியும் போது கல் தான் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி போகுமே தவிர கடலுக்கு வலிக்க போகிறதும் இல்லை, கல் காணாமலும் போயிடும். அதே போல தான் விமர்சனங்கள் உன்னை நோக்கி வருகிற கல்லுன்னு நினச்சிக்கிட்டு அதை மூழ்கடிக்கக்கூடிய கடலாக நீ இருந்துவிடு. விமர்சனங்களை கீழே போட்டு அமுக்கிட்டு மேலே உன் மனசை சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுக்கோ. எதை நினச்சும் யாரை நினச்சும் நீ எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்லமே. நீ போகிற பாதை சரியாக இருக்கும்போது நீ எப்படியுமே வெற்றி தான் பெறுவாய். வேகமாக போகணுன்ற அவசியமே கிடையாது. உன் கையை விட்டு போகிற விஷயங்களை நினச்சி வருத்தப்படாத. சீக்கிரம் எல்லாமே உன்னை வந்து சேரும்படியும் நீ இன்பமான வாழ்க்கையை அனுபவிக்கும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். எப்போவுமே எந்த விஷயத்தையும் ரொம்ப பெருசாக யோசிக்காத. என்ன நடந்தாலும் தைரியமாக பார்த்துக்கலாம் நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இரு. அந்த தைரியமும் பார்த்துக்கலான்ற அந்த எண்ணமும் வார்த்தையும் எப்போதுமே உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்லமே. எந்த விஷயம் கிடைச்சாலும் அதை சரியாக பயன்படுத்திக்கோ. இருக்கக்கூடிய வாழ்க்கையை ரசித்து அனுபவிச்சுக்கோ. எந்த விஷயத்தை யோசித்தாலும் அதை நினைத்தவுடனே செய்து முடித்து விடு. உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை நீயே இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ கற்றுக்கோ. மனப்பக்குவத்தோடு இருக்கக்கூடிய நீ டக்குன்னு எதுக்கெடுத்தாலும் கோபப்படக்கூடாது. பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. யார் உன்னை நோக்கி என்ன குறை சொன்னாலும் விமர்சனங்களை பொருட்படுத்தாதே. பாராட்டினாலும் மயங்காதே, உன்னை குறை சொன்னாலும் கலங்காதே. யாராவது தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டாலும் அதை கொடுக்க தயங்காதே என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியோடு இருக்க நீ பழகிட்டினா உன் வாழ்க்கை மன நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். எப்போவுமே மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோ நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா உன்னால் நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ முடியாது. நீ மற்றவங்களை பற்றி நினைக்கிறது போல யாருமே உன்னை பற்றி நினைப்பதில்லை என்பதுதான் உண்மை.
நீ தேவையில்லாமல் அடுத்தவங்க கருத்துகளுக்கும் அடுத்தவங்க விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத. உன் வாழ்க்கை பயணத்தில் நீ செய்யக்கூடிய விஷயங்களில் யாராவது விமர்சனம் செய்தால் அதை திருத்தி விட்டு நகர்ந்து போ. வேணும்னே அவங்க தப்பாகவே உன்னை பற்றி குறை சொல்கிறாங்கன்னு தெரியும் போது அவங்க முகத்துக்கு நேராக சிரிச்சிட்டு எதுவும் பேசாமல் தாண்டிப்போ. உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ இனிமே கலங்கவோ கவலைப்படவோ கூடாது. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.